إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஷஹருல்லாஹ் அல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாம் முஹர்ரம் என்ற மாதத்தின் சிறப்புகளையும் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடங்களையும் இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அர்பாத்துல் ஹுரும், 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது சிறப்பானது என்பதை நாம் பார்க்கிறோம். 4 மாதங்கள் என்னவென்று சொன்னால் துல்காதா அரபி மாதம், துல்ஹிஜ்ஜா துல்ஹஜ்ஜுடைய மாதம், முஹர்ரம் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம், ரஜப், இப்படி 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறன, தடுக்கப்பட்டிருக்கன. முஹர்ரம் என்று சொன்னால் கண்ணியமாக்கப்பட்டது என்று சொல்லலாம், ஹராமாக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன தடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், விரோதிகளோடு எதிரிகளோடு நாம் சண்டையிடுவது இந்த 4 மாதத்தில் கூடாது. அவர்களாகவே எகரி வந்தால் வலிய வந்தால் விடக்கூடாது. ஆனால் அல்லாஹு தாலா முஸ்லீம்களாய நாம் இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் இந்த முஸ்லீம்கள் நாம் இதை கையாள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம். காரணம் என்ன? அல்லாஹ் இந்த 4 மாதங்களையும் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து பார்க்கிறான். அதில் ஒரு மாதம்தான் சும்மிய ஷஹருல் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்துக்கு இன்னொரு அர்த்தம் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது இபாதத்தை கொண்டு. அதனால் இந்த மாதங்களில் யுத்தம் செய்வது, சண்டை சச்சரவு செய்வது, இவையெல்லாம் கூடாது. எல்லா மாதங்கள்லேயும் நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவு கூடாது. குறிப்பாக இந்த மாதங்களில் கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஷஹருக்கும் இந்த மாதம் உங்களுடைய மாதம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ஷஹருல்லா அல் முஹர்ரம். காரணம் என்ன? இது முஹர்ரம் மாதம். ஷஹருல்லா என்று சொல்கிறான். ஷஹர் என்று சொன்னால் மாதம், அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்கிறான். என்னுடைய மாதம், அல்லாஹ்வாகிய என்னுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம். காரணம் என்ன? பல்வேறு காரணங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டுடைய முதல் மாதமே முஹர்ரம் மாதம்தான் அரபியில். ஏன் அல்லாஹு தாலா அல்லாஹ்வோடு இணைத்து சொல்ல வேண்டும்? ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஏன் ஹுசூசியாக சொல்ல வேண்டும்? எத்தனையோ மாதங்கள் அப்படி சொல்லலையே. ரமதானை கூட சொல்லலை, ஷவ்வால் துல்காதா துல்ஹஜ்ஜை கூட சொல்லலை. இப்படியே நீங்கள் 11 மாதங்களை பார்த்தால் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் இணைத்து சொல்கிறான். அல்லாஹ் இணைத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு மகத்துவம் வரும், அதற்கு கண்ணியம் வரும், அதற்குன்னு ஒரு அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து வரும்.
அதனாலே தான் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்ல இந்த மாதத்தில் எந்த அநியாயங்களும் எந்த அக்கிரமங்களும் நமக்குள்ளே செய்யக்கூடாது, மட்டுமல்ல எல்லா மாதங்களையும் செய்யக்கூடாது, குறிப்பாக இந்த மாதங்களில் செய்யக்கூடாது என்பதை இந்த வசனத்திற்கு மேதவிகள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த மாதத்தை பற்றி சொல்வார்கள், முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி ஷஹருன் அதீமுன் எப்படி எழுதுகிறார் சொன்னால், இப்னு கஸீர் இமாம் பல்வேறு தப்சீருடைய குர்துபி போன்ற இடத்திலே பார்க்கிறோம், தபரி என்ற அந்த தப்சீரை பார்க்கிறோம். ஷஹருன் அதீமுன் மகத்தான மாதம், கண்ணியமான மாதம், கரீமுன் மிக சங்கை வாய்ந்த மாதம். காரணம் என்னன்னு சொன்னால், வருஷத்தில் முதல் மாதமாக இருக்கிறது, பரக்கத்து பெற்ற மாதமாக இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக இதிலே தான் ஆஷூரா இருக்கிறது. யுஅல்லிமுஹு நபிமார்கள்லாம் கண்ணியம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாலேயே இந்த மாதங்கள் கண்ணியம் பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வும் சிறப்பாக்கி இருக்கிறான், மக்களும் அமலை கொண்டு சிறப்பாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அல்லாஹ் சிலவற்றை தான் சிறப்பாக்கியிருக்கான். நாட்களில் எத்தனை நாட்கள் இருக்குது? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இருக்குது. வெள்ளி மட்டும் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த நாள். அன்றைய நாள் துவா மக்பூலாகப்படுகிறது. அதனால தான் அந்த ஜும்மாவில் ஒன்று கூடி நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய இடத்துல உட்கார்ந்து தனித்தனியாக நம்ம என்ன செய்கிறோம், பிரார்த்தனை செய்ய கடமை. காரணம் இந்த நாள் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது, அல்லாஹ்வுக்கு உகந்த நாளாக இருக்கிறது, நாட்களே சிறந்த நாள். அதுபோல் ரமதானுடைய இறுதி 10, அதுபோல் துல்ஹஜ்ஜுடைய பிற 1லிருந்து 10 வரைக்கும், அதுபோல் முஹர்ரத்துடைய மாதத்தையும் அல்லாஹ் தனின் பக்கம் இணைத்து கொண்டதினாலே, தன்னோடு சேர்த்து கொண்டதினாலே அதற்கு ஷரீஃப், அதற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, தக்ரீம், அதற்கு கண்ணியம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் இணைத்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹ் தன் பக்கம் ஹுசூசியாக்குவதாக இருந்தால் அதற்கு பிரியமானதை தான் ஆக்குவான். அதனாலே அது சிறப்பான மாதமாக அந்த முஹர்ரத்தினுடைய மாதம் இருக்கிறது. இதை சொல்லிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி நோம்பிலே சிறந்தது, பாத ரமதான், ரமதானுக்கு பின்னால் ஒரு சிறந்த நோம்பு இருக்குமேனால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்துடைய நோம்பு. இந்த ஹதீஸுக்கு மேதை விளக்கம் சொல்வார்கள். 9, 10 மட்டும் அல்ல, இந்த மாதத்தில் சக்தி உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், உடல்நல தெம்பு உள்ளவர்கள், நோயற்றவர்கள் எத்தனை நாள் நோம்பு நோக்கிறோமோ நோம்பு நோட்டுக்கலாம், விட்டு விட்டு பிடிக்கலாம், எப்படினாலும் பிடிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அடிக்கக்கூடிய வெயிலுக்கு உங்களாலே முடியாது, உபதேசம் நம்ம உபதேசத்தை சொல்லி காட்டுவோம். நோய் உள்ளவர்கள் விதிவிலக்கு, அதை மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, அடிக்கிற வெயில் கடுமையாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்குமோ வலிமை இருக்குமோ அவங்க என்ன செஞ்சுக்கலாம் என்பது தான் மார்க்க வல்லுநருடைய தீர்ப்பாக இருக்கிறது. அதனாலே இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமாக இருந்தது, ரமதானுக்கு பின்னால் மிக உயர்ந்த மாதமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் சில நாட்களைத்தான் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். உதாரணமாக துல்ஹஜ்ஜி மாதத்திலே அரஃபா இருக்கிறது, அரஃபா நோம்பு நோக்கிறோம். அது இஸ்லாத்தினுடைய அந்த மாதங்களில் கடைசி மாதம், துல்ஹஜ்ஜி மாதம் கடைசி மாதம். அந்த மாதத்தில் அரஃபாவுடைய நோன்பு நோக்கிறோம். பிற 9 நம்முடைய ஆண்டு எப்படி முடியுதுன்னா நோன்பை கொண்டு முடியுது. ஆண்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா முஹர்ரம் ஆரம்பிக்குது, நோன்பை கொண்டு ஆரம்பிக்குது. அதனால தான் இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஆண்டு முடிகிறதும் துல்ஹஜ்ஜி ஆண்டு முடிகிறதும் அந்த கடைசி மாதம் முடிகிறது, நோன்பு வைக்க முடியணும் அரஃபா நோன்பு. அந்த ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முஹர்ரத்திலையும் நாம் நோம்பு நோட்டுலாம் இருக்கிறோம். காலம் முழுக்க, ஒரு வருடம் நோம்பு முழுக்க சவாபே அல்லாஹ் தருவான் என்று ஆதரவு வைக்கிறோம் என்பது முஹத்தீஸினுடைய கருத்து, ஹதீஸ் அல்ல, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. அதனாலே இதில் நமக்கு எந்த அளவுக்கு அமல்களை ஈடுபட முடியுமோ ஈடுபடணும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க என்ன எழுதுகிறாங்க தெரியுமா? அதாவது நாட்கள் விரண்டோடுகிறது, மாதங்கள் விரண்டோடுகிறது, ஆண்டுகள் விரண்டோடுகிறது, காலங்கள் நம்மளை தூக்கி சொல்லுகிறது. அதுபோல் இதில் பெறக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், துனியாவில் நம்ம நிரந்தரமாக இருக்க மாட்டோம். சென்ற முஹர்ரத்தில் இருந்தவங்க இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆண்டுகள் புதுசாக வரக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டுகள் எப்படி ஓடுதுன்னு சொன்னால் சரியான் வேக வேகமாக ஓடுகிறது என்று எழுதுகிறார்கள். கலம்ஹில் பசர், அல்லாஹ் குர்ஆனில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான், வேறு விஷயத்துக்கான பயன்படுத்தினான். கலம்ஹில் பசர், கண் இமைக்கிறதுக்கு முன்னால் ஓடுகிறது வருடங்கள். இது கியாமத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் நினைக்கிறோம் நீண்ட ஆயுள் வாழுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், வணக்க வழிபாடில் ஈடுபடுவதற்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். போகிற வழியில் நமக்கு என்ன செய்யணும், சம்பாத்தியம் தேவைப்படுகிறது. அதனாலே கல்வி எங்கே முன்னோக்கூடிய இந்த மாதங்களிலே
அல்லாஹ்வின் பக்கமும் நன்மையின் பக்கமும் ஹைராத்தின் பக்கமும் போட்டியிட வேண்டும் என்பதை எழுதுகிறார்கள். அதனால் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் தான் சாலிஹீன்கள்லாம் எந்த படியை முன்னேற்றி அடைந்தார்களோ, சாலிஹீன்கள்லாம் நல்லடியாரெல்லாம் எப்படி உயர்ந்தார்களோ, முத்தகீன்கள்லாம் எந்த வழியில் சென்றார்களோ அதுபோல செல்ல வேண்டும். இந்த மாதங்களை சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினார்கள், சாலிஹீன்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், முத்தகீன்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், எவன ஆதமுடைய மைந்தனே, தைல் அருள பூமியிலே நீ நடந்து செல்கிறாய், மிதித்து செல்கிறாய், கதமிக்க உன்னுடைய பாதத்தை கொண்டு நடக்கிறோம். ஃபைன்னஹா அன் கலீலின், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச காலத்தில் உனக்கு அதுதான் கபரா அமைய போகிறது, உனக்கு அதுதான் கபரா அமைய போகிறது. இவையெல்லாம் பார்க்காமல் அல்லாஹை பற்றி சிந்திக்காமல் அமலின் பக்கம் நிற்காமல் வாழ்ந்து விடாதே. அதனால தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட புண்ணியமான நாட்களையும் புண்ணியமான மாதங்களையும் தருகிறான் என்று சொல்லி காட்டுவார்கள். கர்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, சியாமு யோமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறதே, ஆஷூரானா பிற 10, முஹர்ரமுடைய பிற 10, அது செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். முஹர்ரமுடைய இந்த வாரம் வரக்கூடிய வாரம் நீங்கள் நோன்பு நிற்கணும். சியாமு யோமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அஹ்தசிபு, நான் எண்ணுகிறேன், அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு தருவான், ஐயு கூலியை தருவான், நன்மையை தருவான், ஐயு கஃபீர சனத்தில்லத்தி கபுலா, அந்த ஒரு நோன்பு ஆஷூராவுடைய ஒரு நோன்பு இருக்கிறது முன் சென்ற பாவங்களையெல்லாம் மன்னித்து விடும். அப்படி என்று சொன்னால் எல்லா அநியாயம் செஞ்சிருக்கோம் அது அல்ல, பெரும்பாவங்களுக்கு தௌபா செய்யணும், சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கும். அப்படி என்று சொன்னால் பிறருக்கு அநியாயம் செஞ்சுருப்போம், யார் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சுருப்போம், அந்த பாவங்களாம் மன்னிக்க முடியாது. மனிதனுக்கு மனிதன் தவறு செஞ்சால் மனிதன் போய் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தினுடைய முந்தைய வருடத்தினுடைய பாவங்களை ஒரு நோன்பு நமக்கு மன்னிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்கணும், அல்லாஹ் தஆலா இதில் நிறைய நன்மை வச்சுருக்கான். எப்படியாவது மனிதனுக்கு நிறைய நன்மையை சேர்த்து நாளை மறுமையில் முன்னேற வேணும் என்பது தான் ரப்புடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ நாம் நினைக்கிறோம் ஆஷூராவை நாம் தான் கண்ணியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கண்ணியப்படுத்துனா கொண்டாடுறதில்ல, அமல் செய்கிறது, நோன்பு வைக்கிறது. இது நாம் மட்டும் செய்யலை. இஸ்லாம் வருவதற்கு அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலேயே ஜாஹிலியா காலம் இருக்கு இல்லையா, மக்கத்து காஃபிர்கள் அவர்களும் நோன்பு நோட்டார்கள். புகாரில் வருது, இந்த ஹதீஸ் கிதாபுல் ஹஜ்ஜில் வருது. ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு, அவங்க எப்படா நோன்பு நோட்டாங்கன்னு. காரணம், அவங்க நோன்பு மட்டும் நோக்க மாட்டாங்களாம். காபாவுக்கு திரை அணைகிறது இருக்கிறதே, காபாவுக்கு அந்த ஆடையை போடுறோமே, கிஸ்வத்தில் காபான்னு சொல்கிறீங்க இல்லையா, இன்றைக்கி இப்போ அரஃபா அன்றைக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த திரையை முஹர்ரம் பிறை 10 ஆஷூரா என்று தான் போடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாலேயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் ரசூல் அதை பார்த்துருக்காங்க. ஏன்னா மக்கத்து காவிர்கள் காபாவை கண்ணியப்படுத்தினாங்க. ஆனால் எப்படி கண்ணியப்படுத்தணும் அப்படி தான் கண்ணியப்படுத்தலை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சலாத்துஹும் இந்தல் பைத்தி, காபத்துல்லாவிலே மக்கத்து காஃபிர்கள் மக்கத்து குறைஷிகள் தொழுதார்கள். எப்படி தொழுதான்னு சொன்னால், இல்லா முகா ஒ தஸ்ஸியா, விசில் அடிப்பதும் கை தட்டுவதும். இன்றைக்கி பார்க்குறோம் முஸ்லீம் அல்லாதவருடைய விழாக்களை வணக்க வழிபாடை பாருங்கள், ஒரு பக்கம் விசில் ஓடும், ஒரு பக்கம் கை தட்டுவிடும். அப்படி தான் பக்தி கூடுற மாதிரி இருக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். இதே மாதிரி கை தட்டுறது நம்ம முஸ்லீம்கிற இடத்துல இபாதத்து அடிப்படையில் சாதிலியா காதிரியா திக்ரில் வச்சுருக்காங்க. ஹல்கான்னு சொல்லி பாருங்கள், யூடியூப்பில் அடித்து பாருங்கள், கை தட்டுவாங்க வேகமாக, அல்லாஹ் 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 அப்படி கை தட்டுவாங்க. விசில் மட்டும் அடிக்கலை, விசில் அவனும் அடித்தானோ. யார் அடிக்கிறாங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்களுடைய விழாக்களிலே அடிக்கிறாங்க, தெய்வீக விழாக்களில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜாஹிலியா காலத்தில் தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஒமாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகா வ தஸ்ஸியா. ஜாஹிலியா காலத்தில் மக்கத்து காஃபிர்கள் தொழுதார்கள். எப்படி தொழுதார்கள் சொன்னால், நான் வெறுக்கத்தக்கரமாக தொழுதார்கள். எப்படி தொழுதார்கள்? விசில் அடிப்பார்கள், கை தட்டுவார்கள். அது வணக்கமாக அல்லாஹ்வுக்கு நினைத்தார்கள். அது தவறு என்று சொல்லி காட்டுறான். காபத்துல்லாவை வலம் வருவார்கள். எப்படி வருவார்கள்? நிர்வாணமாக. அல்லாஹ் இவ்வளவு தடை செய்தான். அவங்க கண்ணியப்படுத்தினாங்க, அது இப்படி தான் நினச்சி கண்ணியப்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் ஆஷூராவையும் கண்ணியப்படுத்தினாங்க மக்கத்து காஃபிர்கள் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னாலேயே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரிலேருந்து தான் நான் சொன்னேன், இந்த ஹதீஸ் புகாரில் வருது, கிதாபுல் ஹஜ்ஜில் வருது. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா அம்மையார் யோம ஆஷூரா
ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது கானத்து குறைஷ் என்ன சொன்னால் குஃபார் நம்ம சேர்த்துக்கணும். குறைஷி குஃபார்கள் யசூமூனஹு நோம்பு நோற்பார்கள். ஏன் குஃபார்னு சேர்க்கணும்னா பின்னால் தெரியும். ஃபி ஜாஹிலியா மௌட்டிய காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே செய்தாங்க, நோம்பு நோற்றாங்க. ஆயிஷாமையார் சொல்கிறார்கள் கான யசூமூன ஆஷூரா மக்கள் எல்லாரும் நோம்பு நோற்றார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் நோம்பு நோற்றார்கள். மக்காவில் நாங்கள் பார்த்தோம், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் பார்த்தோம். ஆனால் கபுல ஐயுஃபுரல் ரமதான் கடமையாக்கிறதுக்கு முன்னால் நோம்பு நோற்றார்கள். நாம் முஸ்லீம்கள் நோம்பு நோட்டுறாங்க, காஃபிர்கள் மக்கத்து காஃபிர்கள் ஜாயிலியா என்ன செஞ்சாங்கன்னா ஆஷூரா நாளில் என்ன செஞ்சாங்கன்னா ஒக்கான யோமன் துஸ்தர்ஃபியில் காபா ஆஷூரா அன்றைக்கு தான் காபாவுக்கு ஆடை அணிவிப்பார்கள், திரை போடுவார்கள். ஃபலம்மா ஃபரதல்லாஹு ரமதானே ரசூலா சொல்லி காட்டுகிறார், ரமதானை எப்பொழுது அல்லாஹ் கடமையாக்கி விட்டானோ அப்பொழுது ரசூலா சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸ் நிறைய பேருக்கு வேலை அடிக்கிறதுனால ரொம்ப சரியா இப்படி இவ்வளோ நேரம் இப்படி பண்ணி எப்போ பண்ணால் கரெக்ட், இதான் கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, மன்ஷா யஸூமஹு ஃபல்யஸூம் யார் நாடுகிறீர்களோ அவங்க நோன்பு வைங்க. ஒமன்ஷா யத்ருக்கு யார் நாடுகளோ விட்டுருங்க, ஃபல்யத்ருக்கு விட்டுருங்க. காரணம் என்ன, ரமதானுடைய நோன்பு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் விரும்பினா நோன்பு வைங்க, விரும்பினா விட்டுருங்க. அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சக்தி உள்ளவர்கள் வைங்க. அடிஷனல் குறிப்பு, சக்தி இல்லாதவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் என்பதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் ஏன் இந்த நோன்பு வைச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்களே காரணம் இருக்கிறது. வாம்மா சியாமு குறைஷ் மக்கத்து காஃபிர்கள் ஆஷூரா அன்று ஏன் நோன்பு வைத்தார்கள், ஃபலஅல்லஹும் தல்கௌன மின ஷர்இ சாலிஃபா முன்னுள்ள மார்க்கத்திலே அவர்கள் பின்பற்றினார்கள், முன்னோர்கள் செய்தார்கள், முன்னுள்ள நபிமார்கள் செய்தார்கள். அதனாலே ஜாஹிலியா காலத்திலே நோம்பு நோட்டார். ஒலிஹாதா காண அல்லிமூனஹு அதனாலே நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். நோம்பு நோற்று நோக்கலை லிக்கஸ்வத்தில் காபாவுக்கு திரை அணிகிறோம் அந்த நாளில். ஒல அல்லஹும் காணும் எஸ்தனிதூன அவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஃபி சௌமி இந்த நோம்பு நோற்றை எந்த வழியில் நோக்கிறோம் தெரியுமா, மீன் ஷரியத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய கலீல் இஸ்மாயில் நபியுடைய காலத்திலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதனால் வாழையாக செஞ்சுட்டு வரோம். ரசூல்லா நோம்பு நோட்டுறதுக்கு அர்த்தம் இருக்கிறது, அர்த்த புஷ்டி இருக்கிறது. வஹீன் அடிப்படையில் மக்கத்து காஃபிர்கள் நோம்பு நோட்டுறது காரணம் முன்னோர்கள் செய்தார்கள், நபிமார்கள் செய்தார்கள், எங்களுடைய சந்ததிகள் செய்தார்கள் என்று செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க. யூதர்கள் நோம்பு நோட்டான்னு பார்க்குறோம், அதுக்கு காரணம் மூசா நபியை காட்டுறாங்க. இப்போ என்ன நம்ம குழம்பி போகிறோன்னா ரசூல்லாவுக்கு யூதன் தான் சொல்லி கொடுத்தானோ, அப்போ மதீனாவுக்கு வந்தாங்க, பின்னால் அந்த அதையும் சொல்லி காட்டுறேன். மதீனாவுக்கு வந்தாங்களே இவங்க ஏன் நோம்பு நோக்காங்க, நாங்கள் தான் நோம்பு நோப்ப தகுதி உடையவங்க. அப்போ யூதன் சொல்லி கொடுத்தா வந்துட்டா அப்படி அல்ல, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க என்பதை பார்க்கிறோம். அதனால இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால் கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வச்சு நோம்பு நோட்டுறாங்களா ஆஷூராவை, மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. ஃபரால் யஹூத யூதர்களை பார்க்குறாங்க. தசூம் யோம ஆஷூரா நாள் என்று அவங்களும் நோம்பு நோக்குறாங்க. என்ன மக்கால நம்ம நோம்பு நோட்டுறோம், மதீனாவுக்கு வரோம். மதீனாவில் தான் யூத கூட்டம் அதிகமாக இருக்குது, அடித்து விரட்டினாங்க ரசூல்லா. இல்லைன்னா இன்றைக்கி அதுவும் ஒரு பலஸ்தீனுடைய வேகமாக இருக்கும், அடித்து விரட்டினாங்க. தசூமு யோம ஆஷூரா யூதர்களும் ஆஷூரா என்று நோம்பு நோக்குறாங்க. ஃபகால மாஹாதா இது என்ன நோம்பு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யூதர்கள்ட்ட போய். ஏன்னா நாமும் நோக்குறோம் அவங்களும் நோக்குறாங்க, என்ன பிரச்சனை? காலு அந்த யூதர்கள் சொன்னார்களாம், ஹாதா யௌமுன் சாலிஹுன் இது நல்ல நாள், மகத்தான நாள், மகிழ்ச்சியான நாள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்த நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை தந்த நாள், மின் அதுவியும் எதிரிகளிடத்திலிருந்து. எனவே ஃபசாமஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோம்பு நோற்றார்கள். எனவே யூதர்களாகிய நாங்கள் நோம்பு நோக்கிறோம் என்று நபிகளார் இடத்துல சஹாபாக்கள் இடத்துல அந்த யூதர்கள் சொன்ன பொழுதுதான் கண்மணி இப்போ தான் சொல்லி காட்டுறாங்க. அப்படியா கால ஃபான அஹக்கு மூசா பாவிகளை உங்களை விட மூசாவை பின்பற்றுவதற்கு அருகதை உள்ளவனும் தகுதி உள்ளவனும் நான். அந்த நோம்பு இருக்குது, அதுக்கு வலு கொடுக்குறாங்க, டபுள் காரணமாகுது. உங்களை விட நான் தான் பின்பற்றுவதற்கு தகுதி உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மார்க்கத்தில் குளறுபடி பண்ணுறீங்க. ஃபசாமஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு நோட்டுறாங்க. வாமர பிசியாமி மக்களும் நீங்கள் நோம்பு நோங்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ தான் அதுக்கு விளக்கம்.
அதனால் யூதனை பார்த்து நோன்பு நோட்டுறாங்கன்னு சொல்லி காலங்காலமாக நம்ம குழம்பிட்டு இருக்கோம். ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, முக்கியமான நாள். உங்களால் நோன்பு நோக்க முடியலையா, துவாவாக நிறைய கேளுங்க, திக்ருகளை செய்யுங்க, தஸ்பீஹாத்தை செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை பெறுங்க. அதிகமாக தொழுது கொண்டே இருக்கலாம். தொழுவைக்கு காரணம் காரியமே தேவையில்லை. தடுக்கப்பட்ட 3 நேரத்தை தவிர, சூரியன் உதயம், சூரியன் உச்சி, சூரியன் அஸ்தமாகிறது, இது நேரத்தை தவிர நீங்கள் உங்களால் நோன்பு நோக்க தொழுது கொண்டே இருங்க, துவாக்களை செய்து கொண்டே இருங்க என்பதைத்தான் இமாம்களுடைய மகத்தான கருத்தாக இருக்கிறது. காரணம் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு வெற்றியை கொடுத்தான். கலீமுல்லா யார்கிட்ட இருந்து வெற்றி கிடச்சிது? இந்த மோடி மாதிரி ஆள்கிட்ட இருந்தால் கிடச்சிது. அவருக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான நம்பரே போட முடியாது. அதை விட கொம்பன், அதை விட மோசமானவன் கிடச்சிது. இன்னைக்கு உள்ள மோசமானவரை விட அவனுக்கு உதாரணமே சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவானே, பல்வேறு இடத்துல அவனை பற்றி பேசுகிறான். யார்கிட்டருந்து வெற்றி பெற்றாங்க? ஃபிரௌன்ட்ட இருந்து. ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்லேருந்து கடைசி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பேசிட்டே வருவான். ஓ ஃபிரௌனதில் அவுதாத், ஃபிரௌன் சாதாரணமானவனா? அதிகமாக படைபல உள்ளவன், ஜுனூதுன்னு சொல்றீங்களே, பட்டாளம் உள்ளவன். அல்லதீன தகோ ஃபில் பிலாத், முன்னால் யாரெல்லாம் பற்றி பேசுகிறான்? ஆதை பற்றி, சமூகத்தை பற்றி பேசுகிறான். அதோட ஃபிரௌனை மெயினாக பேசுகிறான். அல்லதீன தகோ ஃபில் பிலாத், ஊர்களில் இவர்கள் செய்த அட்டகாசமாக யாரும் செய்யவில்லை ஃபிரௌன் போன்றவர்கள். பாக்குசரு ஃபியல் ஃபசாத், குழப்பத்தை ஏற்படுத்தி கொலைகளை ஏற்படுத்தினார்கள் இவர்கள். அது மட்டுமல்ல, அதனாலே நாம் என்ன செய்தோம்? ஃபஸப்ப அலைஹிம், அவர்கள் மீது நாம் சுரட்டினோம். ரப்புக்கும் ரட்சகன் சுரட்டினான். சவுத் அதாப், வேதனை என்ற சாட்டை எடுத்து சுரட்டினான், அழிச்சான்னு சொல்கிறான். அந்த மாதிரி அந்த நாள் தான் இந்த நாள், ஆஷூராவுடைய நாள். எனவே இன்ன ரப்பக லபில் மிர்சாத், மக்களே, இறைவன் அநியாயத்தை பார்த்து, அக்கிரமத்தை பார்த்து, இவைகள்லாம் பார்த்து நீங்கள் சும்மா இருக்கான்னு நினைக்காது. இன்ன ரப்பக லபில் மிர்சாத், கண்காணித்து கொண்டே இருக்கான். பிடிக்கிற நேரம் வந்தால் இங்கேயும் பிடிப்பான், அங்கேயும் பிடிப்பான் என்ற செய்தியை பார்க்குறோம். எனவே சாதாரண நாள் அல்ல, ஆஷூரா நாள் என்பது சாதாரண நாள் அல்ல. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன். அதாவது பனு இஸ்ரவேல்களை என்ன கொடுமை செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒஜாவஸ்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால், ஒஜாவஸ்னா பி பனி இஸ்ராயில் பஹர. சரி, இவன் தொல்லையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மூசா நபி பின்பற்றியவரும் ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வந்த பிறகு தான் ஓடுறாங்க. கண்டமணி செய்ய முடியாது. கடல் பக்கம் போச்சோன்னா அல்லாஹ் அம்மா விட்டானா? சரி, நான் இதை விட்டு நம்ம ஏரியா விட்டு ஓடுறாங்க. விடலை, பார்த்து அவன் துரத்துனான். பின்னாலே போனான். ஃபிரௌனும் போனாங்க. ஒரு ஜுனூதுகும், அவனுடைய பட்டாளம் போச்சு. காரணம் அல்லாஹ் சொல்வான், பகியம் வாதுவா, அக்கிரம அநியாயம் தான் அவனுக்கு இருந்தது, வேற என்ன நோக்கம் இல்லை. நேராக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க. இது ஆஷூரா நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க. ஓடக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய பட்டாளம் வந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலம்மா தரால் ஜமானி, 2 கூட்டம் ஒன்றா சந்திக்குது. 2 கூட்டம் ஒன்றா சந்திக்குது. ஃபிரௌனும் விரட்டிட்டு வரான் கூட்டத்தோட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் கடல் நோக்கி போகிறாங்க. அப்பொழுது சொல்கிறாங்க, காலா சஹாப் மூசாவுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை, இந்த அல்லாஹ் சஹாபின்னு சொல்கிறான். மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னால் அமுதரக்கும், செத்தோன்னு இருக்கும், அதுக்கு பேர் மாட்டிக்கிட்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி சொன்னாங்க, இங்கே தான் நம்ம பாடம் பெறணும். அதனால தான் அவங்க நோன்பு வச்சாங்க. காலை அப்படி அல்ல, சஹாபாக்களே அப்படி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா அப்படி அல்ல, இன்னமாய ரப்பி சயஹதீன், அவன்தான் வர சொன்னான், அவன் இப்போ நமக்கு நேரான பாதையை காட்டுவான், நம்மளை காப்பாற்றுவான் என்று மக்களிடத்தில் சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அது மாதிரி சொல்கிறான், ஃபவஹைனா இலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய கைத்தடியை கொண்டு அனுகுரி பியாசாக்கல் பஹர், கடலில் அடிங்க, ஓங்கி அடிங்க. ஃபன் ஃபலக, குர்ஆன் ஆயத், அது என்ன செய்யும்? அப்படியே பிரிந்து விடும். குல்லு ஃபிருக்கின், ஒவ்வொரு பிரியும் கத்தௌத்தில் அதி, மலை போல் தண்ணி எப்படி நின்றும் தரையாக ஆகிடும். அல்லாஹ்வுடைய அதிசயம். அல்லாஹ் நினச்சா எதையும் எப்படி மாற்ற முடியும்? அதனால் நீங்கள் போங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அனுமதியோட கடலில் குதிச்சாங்க, போனாங்க, எல்லோரும் காப்பாற்றப்பட்டாங்க. அல்லாஹ் அங்கே சொல்கிறான், நல்ல குர்ஆனை கவனிக்கணும். வஸ்லஃப்னா சம்மல் ஆஹரி, அவனையும் இந்த பக்கம் இழுத்தோம், ஃபிரௌனுடைய கூட்டத்தால் இழுத்தோம். அப்போ தான் அழிக்க முடியும்னு சொல்லி, ஓடி வா, நீனும் உள்ளவா, இவங்களை காப்பாற்றணும், போயிடலான்னு சொல்லி இழுத்தோம். அல்லாஹு தஆலா வாஞ்சைனா மூசா அம்மன் மாவாஜ்மை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் நாம் அனைவரையும் காப்பாற்றினோம், ஒரு ஆளை கூட விடலை. சும்மா அகரகனில் ஆஹரி, ஃபிரௌனுடைய கூட்டத்தார் ஒரு ஆள் விடாமல் கடலில் அழித்தோம். தண்ணி அப்படி திரும்ப விழுந்துட்டு அப்படி சொல்லிட்டு சொன்னான், இன்னஃபி தாலிக்கல் ஆயா, மூமின்களே, விசுவாசிகளே, உம்மத்தை முஹம்மதியாக்களே, பெரிய அத்தாட்சி இருக்கிறது. உமா கான் அக்ஸர் மூமின், நீங்கள் நம்ப மாட்டீங்க அல்லாஹ்வுடைய வல்லமையே.
அதிகமானவர்கள் நம்ப மாட்டேங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கொஞ்சம் பேர் விதிவிலக்கு என்பதை என்ன செய்யணும் பார்க்குறோம். ஆனால் இந்த ஜும்மாவில், இந்த ஆஷூராவில், இந்த மூசா நபியுடைய சரித்திரத்தில் கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், இதில் கிடைக்கக்கூடிய தவக்குல் அலல்லாஹ். எந்த சூழ்நிலையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். நாம் உண்மையான யகீனாக இருந்தால், நாம் முவஹீதீன்களாக இருந்தால், நாம் தௌஹீத்வாதியாக இருந்தால், நாம் முத்தகீன்களாக இருந்தால், நாம் இறையச்சமானாக இருந்தால், நாம் சாலிஹீன்களாக இருந்தால், நம்ம நல்லடியாராக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் கைவிட மாட்டான். இதான் இபரத் தவக்குல் அலல்லாஹ். அல்லாஹ்மே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒஹுவ யத்தவல்ல சாலிஹீன். சாலிஹீன்களுக்கு பொறுப்பான நான்டா. அதுதான் சஹாபாக்கள் குதிச்சாங்க, கடலில் விழனா உழிச்சான். ஏன்னா அவன் காப்பாற்ற போகிறான், பெரிய வல்லமை உள்ளவன் என்று இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இதை வைத்துத்தான் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார் குர்ஆன் ஆயத்து. ஹிஜ்ரத்துடைய நேரத்தில், கொல்ல வர நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க. அல்லாஹ் கண்ணை மறைச்சான் எதிரிகளை. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டோம், உபதேசமாக நினச்சிட்டு போயிடுறோம். எப்போதெல்லாம் துனியாவிட நமக்கு லைக்காதோ, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக எப்படியெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அனைத்து நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பதுதான் மகத்தான ஆஷூராவுடைய பாடம். எனவே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் சொல்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை ஆகிடாதீங்க. லா யயஸு மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒரு காலமும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் கேட்குறான் குர்ஆனில், அம்மை இஜீபுல் முக்தர்ர இதா தாவ். இக்கட்டான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில், துன்பம் துயரங்கள் சூழக்கூடிய நேரத்தில் என்னை அழைத்தால் உங்களுக்கு பதில் தரக்கூடிய என்னன்றி வேறு யார் இருக்கிறார்? ஒயக்கசிவு சூவ, உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் துன்பங்களையும் பலா முசீபத்தை நீக்கக்கூடிய என்னன்றி யார் இருக்கிறார்? ஒய்ஜாலுக்கும் ஹுலஃபா அல்-அர்தி, ஆட்சி அதிகாரத்தை தருகிற எவன் தருகிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஃபிரௌனை பிடுங்கி அவனை சாவடித்து, அவன் கூட்டத்தை சாவடித்து கொடுத்தான். அந்த நாள் தான் மகத்தான ஆஷூராவுடைய நாள். எனவே அந்த நாளில் நம்முடைய பலாய் நீங்குவதற்கும், முசீபத் நீங்குவதற்கும், அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்குவதற்கும் நாம் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொடுத்தாயோ, அவங்கள பின்பற்றியவர்கள் எப்படி கொடுத்தாயோ, அதுபோல் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் அவங்களுக்கு இருக்கிறதோ, சமுதாயத்துக்கு இருக்கிறதோ, அது மாதிரி உதவி செய், உன்னுடைய பரக்கத்தை இறக்கு, உன் கண்ணியத்தின் மூலமாக இறக்கு என்று கேட்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் அந்த நாட்களை நமக்கு தருவானாக என கூறி, அல்லாஹ்விடத்தில் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு தௌஃபீக் செய்யணும் என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க முஹர்ரம் மாதம் பிற 9, 10 ஒரு சிறப்புக்குரிய நாளாக மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான் சொன்ன மாதிரி ஈன சாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோம ஆஷூரா, ஆஷூரா அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு நோற்றாங்க. வாமர பிசியாமிஹி, நோம்பு நோற்கும்படி ஏவினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துவதரே, இன்னஹு யோமுன், இந்த ஆஷூரா நாள் மகத்தான நாள், யுஅல்லிமுல் யஹூத, யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க. ஆஷூரா நாள் மகத்தான நாள், நபிமார்கள் எல்லா நபிமார்களும் அமல் செஞ்ச நாள், யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க. வன் நசாரா, நசராக்கள் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த வகையில் அவர்களுக்கு ஒத்துப்போனால் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்ற மாதிரி ஆயிடும் பொது சட்டம் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் மீசையை கத்திரிக்க மாட்டாங்க, நீங்கள் கத்திரிங்க என்றெல்லாம் சொல்லப்படுது. தாடியை வளர்க்க மாட்டாங்க, வைங்கெல்லாம் என்று சொல்லப்படுது. ஆனால் சஹாபாக்கள் இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, பெருமானா சொல்கிறாங்க, அவங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை என்ற அடிப்படையில் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் 10 மட்டும் தானே சொன்னீங்கிறீங்க, 9ம் இருக்கிறது. ஆனால் ஒருவர் 9 நோம்பு நோக்க முடியல, 10 மட்டும் பிடித்தால் என்று சொன்னால் கூடும். சிறப்பை விட்டு விட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும், சிறப்பை விட்டு விட்டார். காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 மட்டும்தான் பிடிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தா, 9வது பிடிப்போம்னு சொன்னாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொன்னாங்க, ஃபைதா கான ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நாடி வரக்கூடிய வருஷம் நான் உயிரோடு இருந்தால், சும்னா அல் யௌமு தாசியா, பிற 9ஐயும் நாம் பிடிப்போம் என்று சொன்னார்கள். ஃபலம் யாத்தி ஆமுல் முக்பில், அந்த வருடம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. ஹத்தா தூஃபிய ரசூலா வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க சொல் இருக்குது, அவங்க சொல் இருக்குது, சொல் செயல் அங்கீகாரம், அதுதான் ஹதீஸ். பெருமானார் சொன்னார்கள், பெருமானார் செய்தார்கள் என்றெல்லாம், பெருமானார் இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல, இவை எல்லாமே ஹதீஸ். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்ல வச்சு பிற 9ம் 10ம் பிடிக்கிறேன்,
அநேகமாக திங்கள் செவ்வாய் வரக்கூடிய வாரம் நினைக்கிறேன். எனவே சகோதரர்களே, நிறைய பேர் நம்ம என்ன செய்யிருக்கோம், மார்க்கம்னு சொன்னோன்னா அதில் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கும். தேதியும் சொல்ல நாளையும் சொல்ல மற்றவங்களாம் நம்ம கேட்க மாட்டோம், கரெக்டாக எப்போ என்னன்னு தெரியுது. அதனால் வந்து திங்கள் செவ்வாயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது திங்கள் செவ்வாய் தான். அதில் தான் நீங்கள் 9-10 நோன்பு நோக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறோம். காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி நிரப்பமான நன்மையோடு வாப்பா கபருக்கு. அல்லாஹ் நம்ம அமலை நிற்கிறதுக்கு முன்னாடி நிறுத்து கொண்டு வாப்பா. எனவே இந்த நல்லமலான காரியங்களை அதிகமாக செய்வோம். நம்மளால் நோன்பு நோக்க முடியாட்டா நான் சொன்ன மாதிரி சாலிஹான அமல்களை இந்த மாதத்தில் செய்வோம். குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். அதுபோல் வந்து தொழுகையில் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்வோம், சதகாக்களை கொடுப்போம் என்பதுதான் இங்கே செய்தி. குறிப்பாக இந்த மாதத்தில் குர்ஆன் சுன்னா இந்தியாவில் வந்த பிறகு தான் பிதாத்தில் ஒழிக்கப்பட்டது. சில ஹதீஸ்கள் மௌதுவான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் இருக்கிறது. என்னென்னா அது அரபு உலகத்தில் பின்பற்றக்கூடியது. அரபு உலமாக்கள் எதிர்க்கிறாங்க. ஆசுரா அன்று பெருநாள் மாதிரி புத்தாடை அணிந்து குளித்து நறுமணம் பூசி சுருமா இட்டு இதுபோல் வந்து அந்த நாள் மாக்க குளிக்கிறது, அந்த நாளில் அதுபோல் மருதாணி போடுறது, இவை அனைத்தும் சரியான ஹதீஸில் வரல. அதுபோல் ஆசுரா அன்றைக்கு நிறைய விசாலமாக கொடுத்தா வருடம் முழுக்க அல்லாஹ் நம்மளை விசாலமாக்கி வைப்பான் என்ற ஐதீகமும் கூடாது என்று அரபி உலமாக்களுடைய ஃபத்வா. எனவே இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் வேறு மாதிரி பிதாத்து இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னால், முஹர்ரம் மாதம் 9-10 எதுக்கு நோம்புக்கு நம்முடைய கிளை மாதிரி நம்ம போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவங்கள்ட்ட போய் கேட்டால், நம்ம பெற்றெடுத்த நம்ம தங்கங்கள்கிட்ட கேட்டோன்னா அவங்க மார்க்கம் தெரியாமல் நிறைய பேர் அனுப்பி விட்டோம். ஆனால் பாப்பா இது ஹுசைனாருடைய நோம்புன்னு சொல்லுவாங்க. சொன்னாங்க நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இந்த நோம்புக்கும் ஹுசைனாருக்கும் சம்மந்தம் இல்லை. இஷியா உள்ளே கொண்டு விட்டுட்டான். கர்பலா இருக்கு இல்லையா, கர்புன் ஓ பலாவும். கர்பலா கிடையாது, கர்புன் ஓ பலாவும். கர்புனா கஷ்டம், பலானா முசீபத்து. அது கர்பலான்னு வச்சாச்சு மொத்தத்தில் சேர்த்து. ஆனால் கர்பலா என்ற அந்த இடத்துல வந்து யுத்தம் நடந்தது. அது நடக்கக்கூடாது. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்திலே சண்டை வந்ததை நம்ம பல்ல குத்தி நம்ம அதை பற்றி பேசவே கூடாது, அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் வழங்குமா, எல்லோருமே சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தூக்கிட்டு ஷியா தூக்கிட்டு அலையிறதுனால நாமளும் இன்னும் அங்கங்கே கிராமத்தில் இருக்குது. இது ஷியாவுடைய கொள்கை நமக்கு தெரியலை, அந்த உலமாக்களும் சொல்லிக் கொடுக்கல. ஜமாத்துல் உலமா ஷியாவுடைய கொள்கை தான் முஹர்ரத்தில் வந்து பிதாத் செய்கிறது. இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. 1 to 10 வரைக்கும் நல்ல மாதிரி செய்கிறாங்க. சாப்பாடெல்லாம் அனுப்பி செய்கிறாங்க, அந்த நாட்டில் இருக்குது. அதனால் நம்ம சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஹக்கா சொல்ல முடியாது. சுன்னத் ஜமாத்துனா போலி சுன்னத் ஜமாத் அல்ல, குர்ஆன் சுன்னாவுடைய சுன்னத் ஜமாத். நல்லா புரிஞ்சுக்கணும். பிராண்டு வேறு பிராண்டு அசலி. அதுபோல் வந்து அவங்க 5 பேரை தான் அவங்க கொள்வாங்க, ஈமான் கொண்டிருக்காங்க. ஒன்று ரசூல்லா சொல்லாத விளங்காமல் போயிடுவாங்க. ரசூல்லா, ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா 5 பேர் தான். எல்லாத்தையும் திட்டுறாங்க. ஆயிஷா எல்லாம் திட்டுறாங்க, அபூபக்கர் சித்தியை திட்டுறாங்க, உமரை திட்டுறாங்க, உஸ்மானை திட்டுறாங்க. ரசூல்லாட்டிருந்து பதவியை களவாண்டுனான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அவங்க நாசப்படுத்தட்டும். அதனால் வந்து அந்த கொள்கையில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. நம்மளை அறியாமல் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். அதில் தான் நம்ம நாட்டில் பஞ்சா வந்தது. பஞ்சாலாம் அடிச்சு நொறுக்கியாச்சு. பஞ்சானா பாஞ்சு, நமக்கு எல்லோருக்கும் தெரியும். 5 இந்த 5 பேரை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இவங்க மதிக்கத்தக்கவங்க. இந்த 5 பேரை கொண்டாடுறாங்க. தீ மிதிக்கிறது இதில் தான் வந்தது, பஞ்சால தான் வந்தது. எப்படி மாற்று மத நண்பர்கள் செய்கிறாங்களோ தீ மிதித்து கொளுக்கிறோம் செய்கிறாங்க இல்லையா, அது இன்னைக்கு இருக்குது. சென்னையில் வந்து 1000 விளக்கில் ஷியாக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது நமக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை தெரியும். இது மட்டும் அல்ல, ஒளிஞ்சு போச்சு. நம்மளோட இருந்தது, நம்ம தெருவில், எங்கள் வட்டாரத்தில், எங்கள் ஜமாத்தில் எல்லோரும் இருந்தது. ஆளுங்கள் தடுக்கவே இல்லை. இந்த பிற 1 to 10 வரைக்கும் நினைக்கிறேன், அல்ல முழுசாக தெரியல, நம்ம அந்த பக்கம் போகலை, அந்த வடிகடுக்கு போகலை. பிற 1 to 10 வரைக்கும் மீன் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, மாசி சாப்பிடக்கூடாது, எல்லாம் ஒரே ஐட்டம் தான், சாப்பிடக்கூடாது, கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. இது எப்படி காஃபிர்கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஃபார்மலா. ஏன்னா அங்கேருந்து நம்ம இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே, அதனால தான் நம்ம மோடி தொல்லை தாங்க முடியல. நம்ம எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இந்தியாவில். நீ எப்படா போனான்னு கேட்குறான். நீ செய்கிற அட்டகாசத்தினால உங்கள் முன்னோர்கள் அட்டகாசம் சரியில்லை, இதுதான் மார்க்கம் சரியானு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த மாதிரி வந்து விடக்கூடாது. இந்த பிதாத்திலிருந்து நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை காப்பாற்றிட்டான். சிலவருக்கு விஷயமே தெரியாது, என்ன புதுசாக நீங்கள் சொல்கிறீடா இப்படிலாம் நடந்தாங்க கேட்பீங்க. அங்கங்கே நடக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாத்துட்டான். அதனால் அல்லாஹ் குர்ஆனை விளங்கி சுன்னா விளங்கி, ஏன்னா நம்ம இங்கே துளுர வைக்கிறோம், நம்படையும் தெரியல, மாற்றாம்படையும் தெரியல. ஊருக்கு போனால் வேறு மாதிரி கொள்கையில் மாறிடணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால சத்திய கொள்கையில் வாழ்ந்து எப்படி சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைச்சதோ, அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு எப்படி வெற்றி கிடைச்சதோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கிடைச்சதோ, அதுபோல் வல்ல ரஹ்மான் இந்த ஆஷூரா மூலமாக, அந்த அமல்கள் மூலமாக நமக்கு வெற்றியை தருவான் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.